ஏஐஏடிஎம்கே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்த அனைத்து காலகட்டங்கள்லையுமே மறக்காமல் தவிர்க்கப்படாமல் இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் அமைச்சர் பதவிங்கிறது கம்பல்சரி கொடுத்துட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர் இருந்தப்பையும் சரி, ஜெயலலிதா அம்மா இருந்தப்பையும் சரி, ஓபிஎஸ் இருந்தப்பையும் சரி, இபிஎஸ் இருந்தப்பையும் சரி, எடப்பாடி பழனிசாமி கடைசியாக இருந்தப்பையும் சரி, ஆட்சியில் இருந்த அனைத்து காலகட்டங்கள்லையுமே இவருக்கு ஒவ்வொரு டைமுமே இவருக்கு அமைச்சர் பதவி கன்ஃபார்ம்னு சொல்கிற அளவுக்கு ஏடிஎம்கேல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டிங்கில் இருந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் ஐயா. இது வந்து பார்த்தோம்னா எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நம்பிக்கையான ஒரு நபராக இருந்தார். அதுக்கப்புறமேட்டு ஜெயலலிதா அம்மா இருந்த காலகட்டங்களில் அம்மாவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐவர் படைன்னு சொல்லி இருந்துச்சு. செங்கோட்டையன் ஐயா, பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா, இபிஎஸ் ஐயா, ஓபிஎஸ் ஐயா, அப்புறமேட்டு மொத்தம் வந்து 5 பேர் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க 5 பேருமே அம்மா இருந்தப்போ அம்மாவுக்கு வந்து ரொம்பவே நம்பிக்கை பெற்ற ஒரு அமைச்சரவையில் இவங்க 5 பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களாக இருந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்த காலகட்டங்களில் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் 2016 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இறந்து போனதுக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களின் காரணமாகவும் அடுத்தடுத்து வந்த சூழ்நிலைகளின் காரணமாகவும் ஒரு முதலமைச்சர் பதவியே இவருக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு காலங்கள்லாம் கூட இருந்துச்சு. இவருக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கூட ஒரு நிதர்சனமான உண்மை தான். அது எல்லாமே தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா தன்னுடைய எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செஞ்சு தமிழக அமைச்சரவை வரலாறுலேயே, தமிழக சட்டப்பேரவை வரலாறுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தகவல். யாருமே அவ்வளோ பெரிய ஒரு பதவியை தூக்கி போட மாட்டாங்க இல்லையா? அப்போ இப்போயே கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம ஏடிஎம்கேலேருந்து டிவிகே கட்சிக்கு மாற போகிறோம் அப்படிங்கிறனால தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு ஏடிஎம்கேலேருந்து சுத்தமாக நான் வெளியேறேன்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டுட்டு இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அண்ணா முன்னாடி போய் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் இணைஞ்சிருக்கிறாரு. இணைஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாவட்டங்களுக்கு உண்டான மண்டல பொறுப்பாளராக வந்து அவருக்கு வந்து ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே 4 மாவட்டங்கள் அடக்கிய ஒரு மண்டலத்துக்கு ஒரு பொறுப்பாளராக போட்டிருக்கிறாங்களே, உண்மையாலுமே அவர் அந்தளவுக்கு ஒரு வேல்யூபிள் பர்சன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி கரெக்ட். அவர் உண்மையாலுமே ஒரு வேல்யூபிள் பர்சன் தான். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஆதிக்கம், ஒரு அரசியல் அனுபவம், அரசியலுக்குண்டான ஒரு நெறிமுறைகள் அப்படிங்கிறது முழுமையாக கற்றுத்தெரிந்த ஒரு நபர். ஓகேங்களா? இருந்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டாகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல தான் ஒரு முக்கியமான பொறுப்பில் தான் இருக்கிறாரு. அவர் போனவுடனே அவருக்கு வந்து ஒரு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்து மாவட்ட செயலாளருக்குள்ளாடி அவர் அடக்கலை. 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு மண்டல பொறுப்பாளராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து மாவட்ட செயலாளர்லேருந்து அனைத்து நிர்வாகிகள்லேருந்து அனைவருமே இவருடைய கருத்துக்களை கேட்டு இவருடைய ஆலோசனையின்படி செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு உயரிய பொறுப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கு. இவர் அந்த பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நேர்த்தியான முறையில் அவர் பயன்படுத்துறதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு அப்படிங்கிறது இருக்குது. இவர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 70 வயசுக்கு தாண்டிருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் கடந்த ஏடிஎம்கே பீரியடில் ஒரு அமைச்சராக இருந்தார். இப்போ டிஎம்கே பீரியடில் அவர் எம்எல்ஏவாக மட்டும் இருந்தார். ஏடிஎம்கேவோட எம்எல்ஏவாக இருந்தார். இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா தன்னுடைய எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுட்டு போய் டிவிக்கில் சேர்ந்துருக்கிறாரு. ஓகே, இவருடைய கடந்த காலகட்ட அந்த ஒரு செல்வாக்கு அமைச்சர் பதவி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு வெற்றி பெறும்போது மட்டும்தான் டிவிகே சேர்ந்தவர் வந்து ஒரு முதலமைச்சராக உட்காரும்போது தான் இவருடைய அமைச்சர் அப்படிங்கிற பதவி பதவி வந்து இவருக்கு வந்து சேரும். எப்போவுமே வந்து ஆளுங்கட்சியாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க, அவங்க கட்சிக்காரங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க, வேறு கட்சிக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ டிவிகேல வந்து பார்த்திங்கன்னா டிவிகேவை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு முதலமைச்சராக உட்காரும்போது தான் இவருக்கான ஒரு அமைச்சர் பதவி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இவர் டிவிகே கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரை முதலமைச்சராகணும்னு சொல்லி தான் தன்னுடைய இலக்காகவும் தன்னோட குறிக்கோளாகவும் வச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய அனைத்து நடவடிக்கைகளுமே இனிமேல் இருக்க போகுது. அதை மட்டுமே அடிப்படையாக வச்சு தான் இவர் அனைத்து நெறிமுறைகளையுமே அனைத்து ஒரு சமயோஜித புத்திகளையுமே பயன்படுத்தி தான் இவர் இப்போ வந்து அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கேன்னு தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஏடிஎம்கே விட்டு நம்ம வெளியில் வரோம் அப்படிங்கும்போது இவருக்கு வந்து ஆல்டர்னேட்டாக இவருக்கு யாரை பார்க்குறாரு, பார்த்தோன்னே என்ன தெரியுது, டிஎம்கே அப்படிங்கிறவங்க இத்தனை நாளாக நம்ம வந்து எதிரியாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவங்ககிட்ட நம்ம போய் சேர முடியாது. நம்ம அவங்ககிட்ட பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பயன் தராத ஒரு விஷயம், நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல மதிப்பு இருக்காது. இன்னொன்று நம்ம எதுக்கு அந்த இடத்துக்கு போகணும், நம்மளுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது டிவிக்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்படி ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு கம்பேக் கொடுக்கும்போது நம்ம அவங்க கூட இருந்தோமோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் அவர் வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. அவர் வந்து ஒரு வளர்ந்து வரணும்னு நினைக்கிறாரு, ஆசைப்படுறாரு, வளர்ந்து வந்துட்டுருக்கிறாரு. ஸோ நம்ம அவருக்கான ஒரு பங்களிப்புங்கிறத நம்ம கொடுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டு இவராக போய் அதில் சேர்ந்துருக்கிறாரு. ஸோ இவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வரவேற்பாகவே அமைஞ்சிருக்குது. இவருக்கான வரவேற்பு அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம்
அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்புவோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, ரொம்ப ஒருத்தர் பிரபலமாக இருக்கிறாங்க, ரொம்ப செலிபிரிட்டியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டுமே ஜெயிக்கிறதுக்கு போதுமான ஒரு காரணங்களாகவும், ஒரு காரணிகளாகவும் அமைஞ்சிராது. இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான் பேசும். பிரெயினு. எப்படி? பிரெயின் மட்டும் தான் இன்னைக்கு பேசும். ஆனா, இன்னைக்கு வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு காசு குடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிலாம் கூட வதந்திகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் நெறைய பேரால நம்பப்படுகிறது. ஆனா, இந்த எலெக்ஷனுக்கு காசு குடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஒரு கற்பனையான விஷயம் தான். தமிழ்நாட்டுல யாருமே எலெக்ஷன்ல ஒரு பைசா கூட காசு குடுக்கறதில்ல. எந்த கட்சி காசு குடுக்குதோ அந்த கட்சி தான் இங்க அதிகமா ஜெயிக்குது அப்படிங்கிறதும் ஒரு தவறான ஒரு கருத்து தான். ஏன்னா, இங்க காசுங்கிற விஷயமே கிடையாது. எல்லாத்துக்குமே பெரும்பாலான கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கேரக்டர பார்த்து, அவைங்க ரொம்ப பாப்புலரா இருக்கிறாங்களான்னு பார்த்து தான் காசு குடுக்குறாங்க. ஸோ, இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட சொத்து மட்டும் அப்படி என்னன்னு சொல்லட்டுமா, அவங்க சம்பளம் மட்டும் தான். அவங்களுக்கு சைடு பிசினஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏதோ இந்த டீ கடை இந்த மாரி ஏதோ வேலை செஞ்சா மட்டும் தான். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா, அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, நேர்மையா இருக்காதன் காரணமாவே யார் மேலயும் எந்த சொத்து குவிப்பு வழக்கும் கிடையாது. யார் மேலயும் எந்த விதமான ஒரு அவதூறு வழக்கும் கிடையாது. ஸோ வந்து பார்த்தோம்னா, பொறுத்திருந்து பார்ப்போம்.